ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இது பாருங்கள், நான் நெக் வந்து மார்க் பண்ணி வாங்கியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து ஆரி ஒர்க் மாதிரியே நார்மல் நீடில் எப்படி பண்ணலான்ட்டு பார்ப்போம். ஜரி த்ரெட் வச்சுட்டு. ஸோ A1 ஜரி த்ரெட் எடுத்துருக்கிறேன் 7 நம்பர் நீடிலில். ரொம்ப லாங்காக எடுக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் செயின் ஸ்டிச் போடுறேன். மார்க் பண்ணதுலேருந்து ஒரு கொஞ்சம் இடம் விட்டுட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் வேணுன்னா. ஸோ சின்ன சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம ஆரி ஒர்க் யூஸ் பண்ணுற அதே ஜரி த்ரெட்லேயே போடலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் கட் ஆகும் அது. ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. அதே மாதிரி லுக் நமக்கு கிடைக்கும். ஸோ நெக் லைனை சுற்றி ஃபுல்லாக நான் இப்போ 2 லைன் இந்தமாரி செயின் ஸ்டிச்சில் லைன் போட்டுக்க போகிறேன். சிம்பிளாக ஆனால் நல்ல லுக் கொடுக்கக்கூடிய ஒரு டிசைன் பண்ணுவோம் பாருங்கள். ஸோ இது மாதிரி 2 லைன் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்தமாரி பண்ணுங்கள். கீழே விட்டு அப்படி மேலே எடுக்கவும் பண்ணலாம். இந்தமாரி கண்டினியூஸாக நீடில் விட்டும் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி பண்ணால் ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஃப்ரேமில் மாட்டிட்டு பண்ணிங்கன்னா நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ ரொம்ப சின்ன சின்னதாக போடணும். நீங்கள் வந்து சின்ன ஃப்ரேமில் வச்சு பண்ணிட்டீங்கன்னா எப்படினாலும் திருப்பிக்கலாம், திருப்பிட்டு பண்ணலாம். நான் இப்போ இது வந்து கேமராக்காக நான் பெரிய ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி நான் 2 லைன் போட்டுட்டேன். இப்போ 2 லைன் போட்டதுக்கப்புறம் நார்மல் நம்ம மெஷினுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த த்ரெட்டில் இந்தமாரி சுகர் பீட்ஸு இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அது நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 4 பீடு இந்தமாரி எடுத்திருக்கேன். அதை எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு கீழே விட்டுட்டு அகெயின் பேக்கில் போயிட்டு 2 பீடுக்கு நடுவில் 4க்கு நடுவில் 2 பீடுக்கு முன்னாடி அந்தமாரி நீடில் எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட் 2 இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே திருப்பி நீடில் விடணும். விட்டுட்டு இப்போ அகெயின் திருப்பி 4 சுகர் பீட் எடுங்க. ஸோ இந்தமாரி நீடில்லே ஃபிக்ஸ் பண்ணோன்னா அது நல்ல ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும், நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். தையல் வந்து எடுத்துகிட்டே வராது. ஒவ்வொரு தடவையும் நான் பேக்கில் போயிட்டு ஒரு 2 பீடுக்கு நடுவில் அப்படி எடுத்துகிட்டு இந்தமாரி 2 பீடில் கொடுத்து அடுத்தது நம்ம பண்ணோன்னா அந்த கேப்பே தெரியாது. கண்டினியூஸாக நம்ம ஆரி ஒர்க்கில் பண்ணுற அதே லுக் இருக்கும். நான் நிறைய ப்ளவுஸில் உங்களுக்கு அதுமாரி காமிச்சிருக்கிறேன். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே நல்லாயிருக்கும். சுகர் பீட் நல்லா கருத்தும் போகாது, நல்லா அப்படியே அதே லுக் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், பேக்கில் போய்ட்டு ஒரு 2 பீடுக்குள்ளே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அடுத்து வைக்கிறேன். இப்படி வைக்காமல் நம்ம பண்ணோன்னா ஒரு கேப் வரும், அது வந்து ஒரு வித்தியாசமாக தெரியும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு தடவையும் பேக்கில் போயிட்டு அந்தமாரி நான் 2 பீடுக்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு அடுத்ததுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி ரவுண்டாக நெக்கை சுற்றி ஃபுல்லாக இந்தமாரி சுகர் பீட், அதுக்கப்புறம் 2 செயின் ஸ்டிச். ஸோ இது பண்ணால் ஒரு சின்ன பார்டர் கிடச்சிரும் நமக்கு ப்ளவுஸை சுற்றி. ஸோ இதுக்கப்புறம் 2 செயின் ஸ்டிச் பண்ணிடுறேன். 2 லைன் செயின் ஸ்டிச் பண்ணால் ஒரு திக்காக ஒரு பார்டர் கிடச்சிருச்சு பாருங்க. ஸோ இதுக்கு மேலே இது சாரியில் வந்து மல்டி கலராக இருந்தது, ப்ளூ, வயலட், பிங்க் அந்த மாதிரி. ப்ளூ கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அந்த ப்ளூ கலரில் ஸ்டோன்ஸ் எடுத்துருக்கிறேன். அந்த ஸ்டோன்ஸை வச்சு நம்ம இப்போ அதை நெக் லைனில் இன்னும் நல்லா டிசைன் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நான் இப்போ இந்த ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டணும். ரொம்ப எக்ஸஸாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் வைக்கக்கூடாது, கரெக்டாக அளவு பார்த்து வைக்கணும். வச்சுட்டு அந்த ஒவ்வொரு ஸ்டோனை சுற்றியும் செயின் ஸ்டிச் போடணும். நான் உங்களுக்கு காமிச்ச அதே மெத்தடில் தான் ஜரி நூலை வச்சு அப்படியே செயின் ஸ்டிச் போட்டுடலாம். நம்ம நார்மல் நீடில்லையே பண்ண முடியும், கொஞ்சம் பொறுமையாக பண்ணோன்னா பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் அதை ஃபுல்லாக ஒட்டிட்டேன். ஈக்குவலாக கேப் விட்டு இந்தமாரி ஒட்டிடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வேணால் பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டும் ஒட்டுங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். அதை சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டோனுக்கு இடையில ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை நான் இப்போ ஃபில் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 4 நம்பர் பீடும் சுகர் பீடும் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். சுகர் பீடு ஒரு 3 பீடு எடுத்துக்கிட்டு
4 நம்பர் பீட் ஒன்று எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இந்தமாரி ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டோன் 2 ஸ்டோனுக்கு நடுவில் இந்தமாரி ஒரு லைன் இதை வச்சு நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அந்த கேப்பும் ஃபில் ஆகும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இந்தமாரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ எல்லா கேப்லேயும் அதேமாரி பண்ணிடணும். பாருங்கள், இது ஃபுல்லாக பண்ணியாச்சு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நமக்கு இப்போ நெக் லைன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் அந்த நெக்கை சுற்றி கொஞ்சம் ப்ளவுஸில் எல்லா இடத்துலையும் புட்டா கொடுக்கறதுக்காக இந்தமாரி ரவுண்ட் ஸ்டோன் சின்னதாக ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சுற்றி செயின் ஸ்டிச் ஆரி ஒர்க் மாரி பண்ணிடணும் நார்மல் த்ரெட்லேயே. இப்போ நான் இது லோடிங் ஸ்டிச் எப்படி நார்மல் நீடில் பண்ணலாம் அப்படின்ட்டு காமிக்கிறேன். இந்தமாரி சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு 4 த்ரெட்டை எடுத்து அதை மடித்து 8 த்ரெட்டாக நீங்கள் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இந்தமாரி கிராஸ் லைன் நல்லா கிராஸ் லைனாக பண்ணிவிடுங்க. பண்ணும்போது அதே நம்ம லோடிங் நடுவில் உங்களுக்கு இன்னும் எம்போஸ்டாக வேணும்னா நம்ம பைப்பிங் த்ரெட்டெல்லாம் வச்சு பண்ணலாம். நான் இப்போ இது ரொம்ப ப்ளெயினாக தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கிராஸாக சாட்டன் ஸ்டிச் சாட்டன் ஸ்டிச் கிராஸாக நம்ம சில்க் த்ரெட்டில் போடணும். நான் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் ஸ்லீவ்ஸில் டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் அது எப்படி பண்ணணுன்ட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நல்ல கிராஸ் எடுக்கிறேன், ஒட்டி ஒட்டி பண்ணணும். 2 செயின் ஸ்டிச் லைன் போட்டுட்டு அதுக்கு உள்ளே நீங்கள் இந்தமாரி சில்க் த்ரெட்டை வச்சு ஃபில் பண்ணால் நல்லா திக்காக அழகாக தெரியும். பார்டர் கொடுக்கும்போதையும் நீங்கள் அதுமாரி இன்னும் ப்ராடாக வேணும்னா, நெக்லைன் ப்ராடாக வேணும்னா இதேமாரி ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் அந்த லைன் கொடுக்கலாம். இது 2க்கும் பார்டர் சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம். எப்படினாலும் நம்ம அது செய்யலாம். பாருங்கள், இந்தமாரி திக்காக ஒரு லைன் கிடைக்கும் நமக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் பாருங்கள் இப்போ ஸ்லீவில் பண்ணியிருக்கிறேன். நடுவில் ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு இந்தமாரி சுகர் பீட், அப்புறம் 4 நம்பர் பீட், அப்புறம் சுகர் பீட், அப்புறம் இந்த கேப் இருக்குல்ல அதில் இந்த சாட்டன் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். பண்ணிவிட்டு நான் நெக் லைனில் எப்படி நம்ம ஸ்டோன் ஒட்டி பண்ணோமோ அதே மாதிரி அதை சுற்றி பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம ஒரு ப்ளவுஸ் பண்ணிட்டோம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.